எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் டு அபியின் உலகம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போறோம். பூ கட்ட தெரியாதவங்க கூட எப்படி ஈஸியா அழகா பூ கட்டலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வீடியோல இருக்க போகுது. நம்ம சேனல்ல ஆல்ரெடி பூ எந்த விதமா கட்டலாம், எப்படி கட்டினா அழகா இருக்குங்கிற மாதிரி ஒரு 2-3 வீடியோஸ் இருக்கு. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இப்போ ஒரு நூல் சின்னதா ஒரு சின்ன பீஸ் எடுத்துட்டு அதோட 2 எண்டையுமே சேர்த்து இப்படி ஒரு நாட் போட்டுக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருக்குது நம்ம வீட்டில், அதில் அந்த நூல் போட்டுட்டு நான் அந்த மாதிரி முடிச்சு போட்டு எடுத்துக்கிறேன். இது காலில் முன்னாடி வச்சு கட்டுவாங்க. இப்போ நம்ம சாமிக்கு போடுறதுங்கிறதால கால் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஜன்னல் கம்பிகள் இல்லை இந்த மாதிரி கதவில் ஏதாவது கம்பி இருந்ததுன்னா அதில் போட்டுட்டு இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கலாம். அது தவிர்த்து தனியாக ஒரு சின்ன பீஸ் நூல் எடுத்து அதை உள்ளே விட்டு இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு நாட் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த 3 நாட்டும் ஒரே இடத்துல வர மாதிரி வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய நூலை நம்ம பூ கட்டி முடிச்சதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், முடிச்சு போட்டாச்சு. நல்லா டைட்டாக இழுத்து எல்லா முடிச்சும் ஒரே இடத்துல வர மாதிரி வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் கொஞ்சம் அதிகமாக பூ கட்டணுங்கிறதால நான் நல்லா லென்த்தாக எடுத்திருக்கேன். நீங்கள் இப்போ தான் முதல் ட்ரை பண்ணுறீங்கன்னா ரொம்ப கம்மியான அளவில் நூல் எடுத்துக்கோங்க. அது சிக்கல் ஆகாமல் ஈஸியாக கட்டுறதுக்கு தோணும். நம்ம ஃபஸ்ட்டு கட்டுறப்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு விரலை உள்ளே நம்ம விட்டுக்கலாம். வெளியில் ஒரு நூல் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் சம்மங்கி பூ வச்சு தான் கட்டி காட்ட போகிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி காம்பு நீளமாக இருக்கிற மாதிரி எந்த பூவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம கீழ்ப்புறம் பார்த்த மாதிரி ஒரு சைடாகவே வச்சு கட்ட போகிறோம். இந்த மாதிரி உள்ள பூவை நல்லா விட்டு நெருக்கமாக வச்சுக்கிட்டு இந்த ஒரு நூல் இருக்கு இல்லையா, அதை எடுத்து அந்த பூவுக்கு மேலே போட்டு 2 நூலுமே சேர்ந்த மாதிரி அதை மேலே தூக்கி போடணும். பாருங்கள், 2 நூலும் சேர்ந்த மாதிரி போட்டிருக்கேன். உள்ளே இந்த மாதிரி 2 விரல் விட்டுட்டு அந்த யூ டைப்பில் கீழே நூல் தொங்குது இல்லையா, அதில் 2 விரல் விட்டுட்டு அந்த நூலை அப்படியே ஜென்டலாக வெளியில் இழுத்துடணும். இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி நம்ம பூ கட்டுறதுக்கு நூல் இந்த மாதிரி கம்பி, அதாவது ஸ்டாண்டு, எந்த ஸ்டாண்டாக இருந்தாலும் ஓகே, அது ப்ளஸ் நான் காம்பு நீளமாக இருக்கக்கூடிய பூ இது இருந்ததுன்னா நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு கூட வீட்டில் சொல்லி கொடுத்து அவங்கள ட்ரை பண்ணி பார்க்க சொல்லலாம். ப்ளஸ் அவங்க இந்த மாதிரி லீவ் நாளில் இருக்கப்போ பூ கட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்வால்வ் பண்ணால் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஏதோ ஒரு விஷயம் லேர்ன் பண்ணிக்கிட்ட மாதிரியும் அவங்களுக்கு இருக்கும். பாருங்கள், அடுத்து ஒரு பூ அதை பக்கத்துலேயே நான் வைக்கிறேன். நல்லா நெருக்கமாக வச்சு கையில் அழுத்தி அந்த காம்பில் பிடிச்சிக்கலாம். இதே மாதிரி அந்த லென்த்தியாக இருக்க நூல் எடுத்து 2 நூல் மேலேயுமே போட்டுட்டு பொறுமையாக அப்படியே இழுத்தோன்னா அழகாக முடிச்சு விழுந்துடும். இது நம்ம ஒரு சைடு தான் வச்சு கட்டணுமா அப்படின்னா கிடையாது. இப்போ மல்லிப்பூ இதெல்லாம் கட்டுறோன்னா காம்பு ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ வச்சுட்டு இதே மாதிரி நம்ம முடிச்சு போட்டு கட்டலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட். இந்த மாதிரி கட்டுறப்ப பார்க்குறப்போ ரொம்ப அழகாக இருக்கும். கட்ட தெரியாதவங்க கூட ரொம்ப எளிமையாக ட்ரை பண்ணலாம் இந்த விஷயங்கள். இது மாத்திரம் இல்லாமல் நமக்கு நிறைய ஆர்டிஃபிஷியல் ரோஸ் கடையில் கிடைக்கிது. ஸோ சின்னதாக நம்ம முல்லைப்பூ, ஜாதி முல்லை இந்த மாதிரிலாம் கட்டுறப்ப அந்த ஆர்டிஃபிஷியல் ரோஸ் இடையில இதே மாதிரி வச்சு அழகாக முடிச்சு போட்டு கட்டிகிட்டே வந்தோன்னா அழகாக அது அப்படியே மாலை, நம்ம கடையிலலாம் வாங்கினா மாலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் கட்டி முடிச்சிட்டேன். இது ஆரம்பிக்கிறப்போ ஒரு பூ முடிகிறப்ப நம்ம 2 முடி போடணும் அவராமல் இருக்கிறதுக்காக. இப்போ நான் முடிக்க போகிறேன், அதனால் இந்த டைமில் 2 முடிச்சு நான் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், 2 நூலும் சேர்த்து போட்டுட்டு 2 விரலை உள்ளே விட்டு அழகாக ஜென்டலாக வெளியில் இழுக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தா கிளியராக புரியும். எண்டு பண்ணுறப்ப 2-3 முடி போடுங்க. ஸ்டார்டிங் ஒரு பூ வைக்கிறப்பையும் 2-3 முடி போடுங்க. ஸோ ஒரு பூவாக கலண்டு விழுகாமல் இருக்கும். அவ்வளோதான், இது நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட மாலை அழகாக ரெடி ஆயாச்சு. இது இன்றைக்கி சாமி ஃபோட்டோவுக்கு போடுறதுக்காக நான் ரெடி பண்ணியிருக்கேன். இடையில 1-2 பன்னீர் ரோஸ் இந்த மாதிரி நமக்கு எது கலர்ஃபுல்லாக பிடிச்சிருக்கோ அதை வச்சு நம்ம கட்டலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் அபியின் உலகம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சாமிக்கு போட்டதை அந்த ஃபோட்டோ உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.